வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இந்த பாவக்காயை வச்சு பாவக்காய் பச்சடி செய்ய போறோம். நல்லா கசப்பு இல்லாம இருக்கும். இத பொடியா கட் பண்ணிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த பாவக்காயை வச்சு பாவக்காய் பச்சடி செய்ய போறோம். கசப்பு இல்லாம இருக்கும். இப்ப இத பொடியா கட் பண்ணிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். பாவக்காய் பச்சடி செய்யறதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். 3 மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒன்று சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமா நறுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடணும்னாலும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதிலே பொடியா நறுக்கிய பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காய் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் பாதி வேக்காடு வெந்தா பிறகுதான் நம்ம தக்காளி போட்டு வேக வைக்கணும். இப்ப இத ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிம்ல வச்சு இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். 5 தக்காளி பெரிய தக்காளியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி சேர்த்து இந்த பாவக்காய் செய்யும் போது நல்ல ருசியாவும் இருக்கும். இந்த பாவக்காய் வந்து கசப்பு இல்லாம இருக்கும். இந்த பாவக்காய் வந்து கசப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி வச்சு பாருங்க. நான் சொன்ன அளவுகள்லயேவும் இது 1/2 கிலோ இருக்கும் இந்த பாவக்காய். நான் அதுக்கு 5 தக்காளி பெரிய தக்காளியா எடுத்திருக்கேன். பருப்பு குழம்பு வச்சு இந்த டிஷ் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருக்கும். தோசைக்கு சப்பாத்திக்கு கூட இதை வச்சு சாப்பிடலாம். இதை இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ குழம்பு மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்க்கிறேன். மசாலாவை நல்லா புரட்டி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மசாலா இந்த காய் எல்லாம் ஒன்று போல வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள்லயே வத்தல், சீரகம், காயம் எல்லாமே சேர்ந்துருக்கும். அதனால நம்ம வத்தல் பொடி, மல்லித்தூள் அப்படின்னு தனியா போட வேண்டியதில்லை. குழம்பு மசாலா தூளே இதுக்கு போதும், பெர்ஃபெக்டா இருக்கும். இதை இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்பவே சூப்பரா இருக்கு. 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கடைசியா கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் பிடிச்சவங்க சேர்த்துக்கலாம், பிடிக்காதவங்க சேர்க்காம இருந்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சேர்த்து சாப்பிடும்போது பாவக்காயில ஒரு டேஸ்ட் தனியா நல்லா இருக்கும். அதனால சேர்த்து சாப்பிடுங்க. சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. இப்போ பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு பாவக்காய் பச்சடி. நீங்களும் இந்த மாதிரியே பாவக்காய் பச்சடி செய்து சாப்பிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.